ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. கோவிலூர்லேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். திண்டுக்கல் டு கரூர் பழைய ஹைவேலேருந்து நமக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான போர் ஒன்று இருக்குது. அது கூட ஒரு 5 HP இலவச மின்சாரம் இருக்குது. ஒரு அழகான செம்மண் நிலம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 தென்னை மரம் இருக்குது. நாட்டு மரம் தான், அதுவும் நல்லா காப்பில் இருக்குது. போர் பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரும்னு. கம்ப்ரஸரை தான் போட்டிருக்காங்க. பைப்பு ஃபுல்லாக பாருங்கள், தண்ணி வரும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அடிக்குதுன்னு. இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர். அருகாமையில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு ஊரெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இடம் பார்த்திங்கன்னா கட்ரோடு பேஸிலேருந்து ஒரு 500 அடி தொலைவில் பஞ்சாயத்து மண்பாதையில் இந்த இடம் இருக்குது. மண்பாதை நல்ல அகலமான பாதை தான், அதுவும் பஞ்சாயத்து பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 4 ஏக்கர். போரில் தான் ஓடிட்டுருக்கு, அதுவும் கம்ப்ரஸரு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், பைப்பு ஃபுல்லாக தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. இதே இது நம்ம ஜெட்டு மோட்ரு போட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா பைப்பு ஃபுல்லாக வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அது 2 இன்ச்சு பைப்பு. இந்த இடத்துல மடை கட்டி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நீட்டாக உழுது பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல தற்போதைக்கு பார்த்திங்கன்னா சோளம் பயிர் செஞ்சுருக்காங்க. 30 தென்னை மரம் இருக்குது. இந்த இடத்துல நாட்டு மரம் தான், அதுவும் நல்லா காப்பில் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புலாம் இருக்குது. இந்த இடம் வாங்கிட்டோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், இல்லை தோப்புகளும் உருவாக்கிக்கலாம். அருகாமையில் ஊரெல்லாம் இருக்கிறனால நமக்கு வேலையாட்களும் கிடப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திண்டுக்கல் டு கரூர் பழைய ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப்பு வந்துடும். அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அழகான விவசாய பூமி. இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தெற்கு வடக்கு நீலியாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 23 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க இடத்த பாருங்கள். பிடிச்சனா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த ஒளி மறைவில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக எங்களோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 4 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடம். ஒரு ஏக்கருக்கு 23 லட்சம் தான். நாலு ஏக்கர், ஒரு ஏக்கரின் விலை 23 லட்சம். இந்த இடம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்கும், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி,
வணக்கம்.